கூடல்பட்டியில் பிறந்து சிக்காகோவில் இறந்தாலும் இன்றைக்கு நம் இதயங்களிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே 20ஆம் நூற்றாண்டினுடைய ஈடு இணையற்ற கவிஞன், தமிழ் திரையுடைய கம்பன் கண்ணதாசன். அவன் குடித்து குடித்து தண்ணியில் மூழ்கினாலும் தமிழை கரை சேர்த்து விட்டு சென்றானே. அவன் என்ன சினிமா பாடல் வரியிடையாக தந்து விட்டு சென்றான்? இல்லை, இல்லவே இல்லை. மனித குலத்தினுடைய சிந்தனைக்குரிய வரிகளை தந்துவிட்டு சென்றவன் தான் கண்ணதாசன். சந்தர்ப்பம் கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை எத்தனை பேர் சேர்ந்தும் உயரத்தில் உட்கார வைக்க முடியாது. சந்தர்ப்பம் கை கொடுத்து விட்டால் ஒரு மனிதன் உயரத்தில் உட்காருவதை எத்தனை மனிதர்கள் தேர்ந்தும் தடுத்து விட முடியாது என்று ஒரு அற்புதமான கருத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்து விட்டு சென்றவன் தான் கண்ணதாசன். அவனுடைய திரைப்பட பாடல்களாகட்டும் அல்லது தனிப்பாடல்களாகட்டும் பக்தி பாடல்களாகும் அத்தனை பாடல்களும் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய அளவுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கும் தாழ்ந்து கிடக்க மக்களினுடைய எழுச்சிக்காகவும் கொடுத்த வரிகள் அவனுடைய பாடல்களில் ஏராளம் ஏராளம் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு அவனுடைய தனிப்பாடல்கள் இருந்து திரைப்பட பாடல்கள் வரைக்கும் சமுதாயத்தை தூண்டக்கூடிய பாடல்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதைப்போல் கிட்டத்தட்ட அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம் 150 புத்தகங்களுக்கு மேலாக அவன் எழுதியிருக்கின்றான். இன்றைக்கும் மக்கள் மனதில் அந்த புத்தகங்கள் சுழந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு செறிவான கருத்துகளும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்ட அந்த புத்தகங்களை மக்கள் இளைய தலைமுறைகள் குறிப்பாக படித்து இந்த சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக அவனுடைய பாடல் வரிகளும் அவனுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சிந்தனையாளனாக இருந்தால் அதுபோன்ற சீர்திருத்த கருத்துக்களை அவன் புத்தகங்கள் வாயிலாக இந்த சமூகத்திற்கு கொடுத்தான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் இருப்பதை போல உள்ள தத்துவ பாடல்களெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் எதிர்கொள்ள முடியாது. திரையுலகம் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு, காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியிலே தனிப்பிறவி, படைப்பதனாலே என் பெயர் இறைவன், மானிட இனத்தே ஆட்டி வைப்பேன், அவனே மாண்டு விட்டால் அதை நான் பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் மரணம் என்பது எனக்கில்லை என்று கூறினார். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு தீனி, பட்டினிக்கு கெட்ட பின்பு ஞானி, சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், விட்டுவிடும் ஆவி பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, இது சூனியத்தின் நிலைப்பு என்றான். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமையாது, வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, இது கூக்குரலாலே கிடைக்காது, கோட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, கோட்டைக்கு போனாலும் திரும்பாது, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா, தெரிந்தால் அவனை எரியும் நெருப்பில் தன்னந்தனியை விடுவேனா, நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகமாடும் கலைஞனடா என்று சொன்னார். ஒரு அண்ணன் தங்கை உறவை மிக அற்புதமாக ஒரு திரைப்படத்தில் காண்பித்திருக்கின்றார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் அந்த திரைப்பட பாடலை ஆய்வுக்கு எடுத்ததாக டாக்டர் ஆர்ட் அவர்கள் இன்றைக்கு குறிப்பிடுகிறார்கள். மலர்களைப் போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள், கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள், மாமணி மாளிகையில் மாதர்கள் புன்னகையில் மங்கள மேடையில் பொன்னொன்னம் கண்டாள், மாவிலை தோரணங்கள் ஆடிடக் கண்டாள், மணமகன் வந்து நின்று மாலை சூடிடக் கண்டாள், ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திடக் கண்டாள், வாழிய கண்மணி வாழிய என்றாள், வான்மலை போல் கண்கள் நீரினில் ஆடிடக் கண்டாள்,
பூமணம் கொண்டவள் பால்மணம் கொண்டாள், பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள், மாமனை பாரடி கண்மணி என்றாள், மருமகள் கண்கள் தனில் மாமன் தெய்வம் கண்டாள். இன்றைக்கு சமூகத்தில் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த உறவுகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு அண்ணன் தங்கையுடைய உறவை இப்படி சித்தரிக்க முடியுமா என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துடைய தலைவர் டாக்டர் ஆர்ட் அவர்கள் மிக அற்புதமாக சித்தரிக்கின்றார்கள். அந்த கண்ணதாசனுடைய புகழ் என்றைக்கும் அன்னை தமிழகத்தில் குறைவதில்லை. அவன் என்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பான்.